குவைத் சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் குறித்து ஒரு துயரமான செய்தி வெளியாகியிருக்கு. புதன்கிழமை அதிகாலை நடந்த இந்த பயங்கர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்ல இந்தியர் ஒருவர் இறந்திருக்காரு. மேலும் 63 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கர்னல் சவுத் அப்துல் அஜீஸ் அல் ஒதைபி ஒரு நேரலை செய்தியாளர் சந்திப்பில் முக்கிய விவரங்களை சொல்லியிருக்காரு. அதன்படி புதன்கிழமை அதிகாலை முதல் குவைத் வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்த 13 ஆபத்தான பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 17 ட்ரோன்களையும் குவைத் ஆயுதப்படைகள் நடுவானிலேயே இடைமறித்து வெற்றிகரமாக அழிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி அளிக்கப்பட்ட சில ஏவுகணைகளின் சிதைவுகள் மற்றும் பாகங்கள் எதிர்பாராத விதமாக அங்க இருக்கிற குடியிருப்பு பகுதிகளில் விழுந்திருக்கு. இதனால குவைத் அதிகாரிகள் அங்கே வாழும் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. தாக்குதல் நடந்த இடங்களுக்கு யாரும் தேவையில்லாம போகக்கூடாது, அதை அணுகுவதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேதமடைந்த இடங்கள், ஏவுகணை சிதைவுகள் மற்றும் இராணுவம் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை யாரும் போட்டோவோ வீடியோவோ எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குவைத் சர்வதேச விமான நிலையம் உட்பட பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கிற முக்கிய இடங்களை குறிவச்சு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல இந்தியர் ஒருவர் இறந்திருக்காரு. இதை தொடர்ந்து குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இறந்தவரோட குடும்பத்தோட தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் காயமடைந்தவர்களுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய குவைத் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தூதரகம் சொல்லியிருக்காங்க. குவைத் மற்றும் பக்ரைன் போன்ற வளைகுடா நாடுகள் இப்போ ஏவுகணை தாக்குதல்களால் நேரடி அச்சுறுத்தலை சந்திச்சு வருது. அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் விமான பயணத்தின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.